அருமையான சோள மாவு தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த சோள மாவு தோசை அப்படின்றது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு சுலபமான தோசையாகும். அதே நேரத்தில் இது வந்து ஆரோக்கியம் அதிகமாக நிறைந்தது. அதை தவிர நார்ச்சத்து நிறையா இருக்குது. அதனால் அதில் நம்ம காய்கறி எல்லாம் போட்டு வேறு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அப்போ செஞ்சிட வேண்டியது தானே, வாங்க செய்யலாம். மக்கா சோள மாவுன்னே கடையில் கிடைக்குது. நம்ம அந்த மாதிரி சோள மாவு வாங்கிக்கலாம். அல்லது நம்ம அந்த சோளத்தை வாங்கி வெயிலில் உலர வச்சு அருகில் இருக்கல ஏதாவது ஒரு அரிசி மில் அந்த மாதிரி எதுலையாவது கொடுத்து நம்ம இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு 1/3 பங்குக்கான அரிசி மாவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன் நம்ம அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னா, அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது என்னாகும், தோசையின் வரவரப்பு தன்மை வந்து அதிகமாகிடும். அதுக்காக தான் அளவான அளவில் நம்ம இந்த அரிசி மாவை சேர்த்துக்கணும். உப்பு, இப்போ இந்த உலர்ந்த பொருட்களை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட் மற்றும் நம்மளுடைய ஜீரக விதைகளை லேசாக ஒரு அரைச்சி இதில் போட்டுக்கலாம். அப்போ வந்து இதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய மிக்சர் ஜார்லேயும் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம். இதுக்கு புளிப்புத்தன்மை வேணும்னு நினைக்கிறவங்க சிறிதளவு தயிர் அல்லது மோர் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே இந்த காய்கறிலாம் போடுறதுனால ரொம்ப புளிப்புத்தன்மை இருந்தால் இதுக்கு நல்லா இருக்காது. அதனால நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க தயிர் அல்லது மோர் சேர்த்துக்கலாம். இந்த பக்குவத்தை பார்த்திங்களா, இப்படி இந்த ஒரு தண்ணியும் இல்லாத கெட்டியும் இல்லாத ஒரு பக்குவத்துக்கு இது தயாராக இருக்கணுமா. நம்மளுடைய தோசை கல்களை சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நீங்கள் அதை பரப்ப வேண்டிய அவசியம் கூட இருக்காது. அப்படியே மூடி விட்டு வேக விடலாம். லேசாக எண்ணெயை விட்டு திருப்பி போடலாம். நம்மளுடைய தோசை பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, சுவையான இந்த சோள மாவு தோசை செய்கிறது பார்த்தீங்க இல்லையா. இந்த சோள மாவு தோசையுடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, மாவுனால், அதாவது கோதுமை மற்றும் மைதா மாவு சாப்பிடும்பொழுது ஏற்படக்கூடிய பசைத்தன்மையினால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அப்படின்னு இருக்கிறவங்க, அதாவது க்ளூட்டன் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த பசை ஒவ்வாமை இருக்கிறவங்க இந்த அருமையான முறுமுறுன்னு சோள மாவு தோசையை செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். நிச்சயமாக இதை செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பார்க்குறதுக்காக தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.